வணக்கம். இன்னைக்கு பூச்சோங்கில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கோயிலில் குருக்கள் இருக்காரு, இவர் அறிமுகப்படுத்திக்குவார். சிவா திருச்சிற்றம்பலம். இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க, நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அடியேன் சிவஸ்ரீ பாண்டிச்செல்வம் குருக்கள், ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர். எல்லோரும் மக்களுக்கும் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகின்றேன். திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க ஐயா. ஓகே, இந்த கோயிலில் வந்து நிகழ்வுகள் நடக்கும்ல, மாதாந்திர நிகழ்வுகள், வருடாந்திர நிகழ்வுகள் நடக்கும். என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதுங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம். அம்பாளுடைய அனுகிரகத்தோடு நமது ஆலயம் போன வருடம் சிறப்பான முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து ஆகம முறைப்படி நமது ஆலயத்தில் 2 கால பூஜையும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. காலை சரியாக 6:30 மணிக்கெல்லாம் நித்திய பூஜை, அதே போல மாலையும் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பான முறையில் பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல மாதந்தோறும் சங்கடக சதுர்த்தி என்று சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு ஒரு உச்சமான விசேஷமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. மாதம் தேய்விரையில் வருகின்ற சங்கடக சதுர்த்தி. அதே போல அம்பாளுக்கு மகாமாரியம்மனுக்கு பௌர்ணமி பூஜை என்று சொல்லக்கூடிய விசேஷமான முறையில் ஹோமங்கள் செய்யப்பட்டு பௌர்ணமி பூஜை செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல அன்னை காளிகம்பாளுக்கு அமாவாசை பூஜை மிகவும் சிறப்பான முறையில் பக்தர்களுடைய அந்த ஆதரவோடு சிறப்பான முறையில் அமாவாசை பூஜை நடந்து கொண்டிருக்கின்றன. முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி என்று சொல்லக்கூடிய சஷ்டி மாதத்திலிருந்து நடைபெறும் சஷ்டி பூஜை சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல நமது ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரே இடத்தில் வைணவமும் சைவமும் இறந்து கொண்டிருக்கின்றது. பெரிய ஒரு நிகழ்வு, ஒரு பெரிய ஒரு மலேசிய திருநாட்டில் இந்த இடத்தில் பூச்சோங் மாநிலத்தில் இந்த பூச்சோங் பெடானா எனும் இடத்தில் அம்பாளும் அருகாமையிலே பெருமாளும் தம்பதியுடன் இருக்கிறார்கள். அதாவது பெரிய ஒரு விசேஷமான ஒரு நமது மலேசிய புத்தகத்தில் 1ஆம் இடம்பெற்ற ஒரு ஒரு நிகழ்வு. மலேசிய புத்தகத்திலே ஒரு விசேஷமான முறையில் இடம்பெற்ற நிகழ்வு அது. ஒரே இடத்தில் வைணவம் சைவம் என்று சொல்லக்கூடிய பூஜைகள். அதாவது சைடு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு, சீனிவாச பெருமாளுக்கு ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதையாக அம்பாள் எல்லோருக்கும் அருகாமையிலே அவருடைய நாராயணனை வைத்துக் கொண்டு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா தனித்தனியா ஆலயத்துக்கு செல்வார்கள். நமது ஆலயத்தில் இருவரும் ஒரே இடத்தில் இருந்து எல்லோருக்கும் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பெருமாளுக்கு ஏகாதசி பூஜை சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் சிறப்பான முறையில் பூஜை நடந்து கொண்டிருக்கின்றன. நமது ஆலயத்தில் நிகழ்வுகள்லாம் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்களுடைய ஆதரவும் சிறப்பான முறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல அம்பாள் எல்லோருக்கும் நல்ல உரையாக காட்சி அளித்துக் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றனர். ஆண்டு பூஜை ஏதாவது ஒரு வருடம் வருகின்ற அது என்ன வையாசி மாசம் என்று சொல்லக்கூடிய வையாசி விசாக தினத்தில் அம்பாளுக்கு பிரமோற்சவம் என்று சொல்லக்கூடிய திருவிழா சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது வையாசி விசாக் டே அன்று அம்பாளுக்கு சிறப்பான முறையில் 11 நாள் அம்பாளுக்கு கொடியேற்றி தினமும் அம்பாளுக்கு 108 சங்காபிஷேக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல மக்களுடைய ஆதரவோடு எல்லாம் உள்ள செல்வங்களும் தந்தருள்ள அம்பாளுக்கு வையாசி விசாகத்தன்று பிரமோற்சவ திருவிழா சிறப்பான முறையில் பால்கோட ஊர்வலங்கள், அம்பாள் ரத உற்சவ பவானி என்று சொல்லக்கூடிய விசேஷமான முறைகள்லாம் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு. சரிங்க. இங்க வந்து உங்க கோயில் மூலியமா வந்து என்னென்ன சேவைகள், இப்ப பிள்ளைங்களுக்கு தேவாரம் சொல்லி கொடுக்குறது, சமய வகுப்புகள், இந்த மாதிரி ஏதாவது சேவைகள்? நம்ம ஆலயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 9:30 மணிலிருந்து 10:30 மணி வரையும் சமய வகுப்பு நடந்து கொண்டிருக்கின்றன. தேவாரம் திருவாசகங்கள் சொல்லக்கூடிய நம்ம இந்து சம்பந்தப்பட்ட சமய வகுப்புகள் சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. அதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமது ஆலயத்திலே இந்த தற்காப்பு கலை என்று சொல்லக்கூடிய தற்காப்பு கலை, சிலம்பு கலையும் நடந்து கொண்டிருக்கின்றன. புதன்கிழமை கலை என்று பரதக்கலாலை என்று சொல்லக்கூடிய பரதநாட்டிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் சிறப்பான முறையில் நமது ஆலயத்திலே மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடுகள்லாம் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு நமது ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு இதெல்லாம் ஒரு நிகழ்வாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான நிகழ்வு, மக்களுக்கு பயன்பெறும் வருமாறு. நிறைய எத்தனை பேர் வர்றாங்க? சமயம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 50 பேருக்குள்ள வர்றாங்க. 50 நபர்கள் வந்துடுறாங்க. இன்னும் வந்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இந்த சிலம்பம் கிளாஸ், சிலம்ப வகுப்பு, தற்காப்பு கலை, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-35 பிள்ளைங்க பசங்க வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. பரதநாட்டியம் வந்து நம்ம ஆலயத்துல ரொம்ப ஒரு பழமையான ஒரு டீச்சர் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்து கொண்டிருக்காங்க. அதே போல நமது ஆலயத்தில் திருமண வைபவங்கள், மற்ற மகள்கள் இந்து சம்பந்தப்பட்ட நம்மளுடைய நிகழ்வுகள் எல்லாம் அருகாமையிலேயே இங்கே கல்யாண மண்டபம் இருக்கு, திருமண மண்டபம் இருக்கு. அங்க வந்து சிறப்பான முறையில் திருமணங்கள் மற்ற வைபவங்கள் நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நல்ல மக்களுடைய ஆதரவு இருக்கு. ஓகே, இப்ப ஐயா சொன்னாரு ஆலய வழிபாடு, இல்ல வழிபாடு பத்தி எல்லாம் சொன்னாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்டுக்கங்க.
நம்ம வாரம் ஒருக்காச்சும் வந்து குடும்பத்தோட வந்து ஆலய வழிபாட்டுக்கு வர்றது மிக்க நல்லது. அது வந்து நம்ம இந்த தெய்வத்தோட அருள் கிடைக்கிறதோட நம்ம குடும்பத்திலையும் ஒற்றுமை பிறக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு நடக்கணும் உங்களுக்கும்னா, தயவு செஞ்சு எல்லோரும் வாரம் ஒருக்க ஏதாவது பக்கத்தில் அருகாமையில் உள்ள கோயில்களுக்கு வாங்க, குடும்பத்தோடு போங்க. வந்து எல்லோரும் வந்து தெய்வத்தை தரிசித்து வாழ்வில் எல்லா சுகமும் பெற்று நல்ல முறையில் இருக்கணும்ட்டு இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி. பக்த மெய்யன்பர்களுக்கு ஒரு அன்பான இது ஒரு அறிவிப்பு என்னன்னா, நம்மளுடைய ஆலயத்தின் தகவலை பக்தர்களுக்கு மக்களுக்கு எல்லாம் இந்த தொழில்நுட்பம் மூலமாக எடுத்து செல்லும் எஸ்எஸ்பி டிராவல் டீம் சேனல் இவர்களுக்கு நமது ஆலயத்தின் சார்பாகவும் நமது நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் வந்து இதை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எஸ்எஸ்பி டிராவல் டீம் சேனல் இந்த சேனலை வந்து யூடியூப் மற்றும் டிக்டாக், ஃபேஸ்புக் போன்ற சேனல்களில் இதை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி செல்லுமாறு அவங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிவா, திருச்சிற்றம்பலம்.